வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் காங்கிரஸ் தையா தக்கான்னு குதிச்சுக்கு இருக்காங்க. காரணம் என்னென்னா, எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கு இருக்காங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படிங்கிறவன் மிக மோசமானவன், பாலியல் குற்றவாளி, அதாவது சீரியல் ரேபிஸ்ட்டு. அவன் 2019 செத்தே போயிட்டான். இப்போ அவனுடைய பேர் என்ன பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு தெரியுமா? 2017 காலகட்டத்தில் அவனுடைய ஒரு இமெயிலில் மோடியுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல அந்த செய்தி வெளிவந்திருக்கு. எதுக்காக? ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய இமெயிலில் மோடியுடைய பேர். மோடிக்கும் ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கும் என்ன சம்மந்தம், என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் காங்கிரஸ் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு இமெயிலில் ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய இமெயிலில் மோடியுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்குல்ல, அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, மோடி ஆலோசனை பெற்று இஸ்ரேலுக்கு போனார், இஸ்ரேலில் டான்ஸ்டு அண்ட் சாங் இன் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. எனது மோடி இஸ்ரேலுக்கு போனாரா, இஸ்ரேலில் டான்ஸ் ஆனாரு, பாட்டு பண்ணாரா, அமெரிக்காவை மகிழ்விப்பதற்காக இப்படி பண்ணாரா மோடி அப்படின்னு காங்கிரஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக சொல்கிறாங்க, டான்ஸ்டு அண்ட் சாங் அப்படின்னா ஒரு ஃப்ரேஸு, இடியம்ஸ் மாதிரி. இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, இலைமறை காயாக, அத்தி பூத்தது போல அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இடியம்ஸ் மாதிரி. அது மாதிரியான ஒரு இடியம்ஸ் தான் டான்ஸ்டு அண்ட் சாங். இது மறைமுகமாக எதை உணர்த்துதுன்னா, டிப்ளமேட்டிக்காக மோடி எப்படி பாருங்கள் காய்களை நகர்த்துறாரு, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட எப்படி இணக்கமாக இருக்காரு பாருங்க அப்படிங்கிற துணியில் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அப்படிங்கிறவன் யாருக்கோ மெயில் பண்ணியிருக்கான். இந்த டான்ஸ்டு அண்ட் சாங் அப்படிங்கிற இடியம்ஸை, ஃப்ரேஸை இவங்க மோடி டான்ஸ் ஆனார், பாட்டு பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் எழுதிக்கு இருக்காங்க. அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, ஜெஃப்ரி எப்ஸ்டைன் பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த மெயிலு குப்பை தொட்டியில் இருக்க வேண்டியது. மோடிக்கும் அந்த ஆளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, மோடி அந்த ஆளை சந்தித்தது கிடையாது, எதுவுமே பண்ணதில்லை. இதை சும்மா காங்கிரஸ் எதிர்கட்சிகள் எடுத்து உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுறதுக்கு வேறு எதுவும் இல்லை, அதனால் இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். என்னடா கிடைக்கும் மோடிக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க போல். சரி, டான்ஸ்டு அண்ட் சாங் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா, டான்ஸ் ஆனார், பாட்டு பண்ணாருன்னு அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க. இது சோசியல் மீடியா காலம், ஏஐ யுகம். 2 நிமிஷத்தில் எது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். 2 நிமிஷமே அதிகம், 2 செகண்டில் எது உண்மை பொய்ங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதனால் அந்த பழைய உருட்டெல்லாம் இனிமேல் உருட்டாதீங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, உச்சநீதிமன்றம் அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது. யூஜிசி புதிய விதிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதிய விதிகளை நிப்பாட்டி வச்சுட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. பழைய நியூஸ் தான், இருந்தாலும் நம்ம சேனலில் அதை பற்றி நம்ம இன்னும் பேசலை. யூஜிசி புதிய விதிகள். அது என்னப்பா புதிய விதிகள் அப்படின்னா, பழைய விதியில் காலேஜில் பட்டியல் சமூகம், பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு எதிராக ஜாதி ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஆக்ஷன் எடுக்கிறது தான் பழைய விதிகள் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தங்க கேஸ் போடுறாங்க, யூஜிசி பழைய விதிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க ஒருத்தங்க. அந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட்டு யூஜிசி புதிய விதிகளை ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தினாங்க. அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் புதிய விதிகள் சமீபத்தில் அமலுக்கு வந்துச்சு. இது பயங்கர டிபேட்டாக மாறிடுச்சு. நம்ம தமிழகத்தில் அவ்வளவா பெரிய கான்ட்ரவர்சி இல்லை, ஆனால் நார்த்தில் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்த எல்லாருமே போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, பழைய விதியில் பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியின சமூகம் இவங்க 2 பேர் மட்டும் இருந்தாங்க. இவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனைகளுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது தான் பழைய விதிகள். இப்போ புதிய விதியில் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபோடு சேர்த்து ஓபிசியையும் உள்ளே சேர்த்துருக்காங்க. ஓபிசி அப்போது ஜென்ரல் கேட்டகரி வர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசாக பிரச்சனையை தூண்டுற மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா பழகிட்டு இருக்கோம். இப்போ இது மாதிரியான புதிய விதிகளால் ஜென்ரல் கேட்டகரி வர்சஸ் அதர்ஸு, மற்ற எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஜாதிய கொடுமைகளுக்கு ஜென்ரல் கேட்டகரி தான் காரணம் அப்படின்னு பழி சுமத்துவது போல் இருக்குது அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, பழைய விதியில் யாராவது போய் புகார் கொடுத்துட்டாங்கன்னா, ஜாதி ரீதியாக என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் புகார் கொடுத்தா, பொய் புகாராக இருந்துச்சுன்னா பொய் புகார் கொடுத்தவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வழிவகை இருந்துச்சு. ஆனால் இப்போ புதிய விதியில் அதை நிறுத்து போக செய்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. பழைய விதியில் பொய் புகார் கொடுக்குறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், ஆனால் புதிய விதியில் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில் ஜென்ரல் கேட்டகரி போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க. இதன் எதிரொலியாக தான் சுப்ரீம் கோர்ட்டு இதை நிப்பாட்டி வச்சிருக்கு. ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம், அதன் பிறகு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு.
முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த யூஜிசி புதிய விதிகளை பாராட்டி வரவேற்பு தெரிவிச்சிருந்தார். பாஜக சொல்கிறாங்க முதல்வர் வரவேற்பு தெரிவித்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு நிப்பாட்டியே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலாய்க்கிற மாதிரி பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இது 2. 3வது இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் விவகாரம் தொடர்பாக நான் பேசினேன்ல, அதில் ஆலோசனை பெற்று மோடி இஸ்ரேலுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரியான மெயிலில் எழுதப்பட்டிருக்கு. ஆலோசனை பெற்று அப்படின்னு தான் இருக்கே தவிர ஜெஃப்ரி எப்ஸ்டைனோட ஆலோசனை பெற்று என்னுடைய ஆலோசனையை மோடி கேட்டார் அப்படிங்கிற எந்த வார்த்தையும் இல்லை. இப்போ ஆலோசனை பெற்றுனா என்ன? மோடியை சுற்றி மோடியேவா தன்னிச்சையாக எல்லா முடிவும் எடுக்கிறாரு? மோடியை சுற்றி பல டிப்ளமேட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஆலோசனை நடத்துவார். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் வெளியுறவு கொள்கைகள் வகுக்கப்படுது. அதன் அடிப்படையில் தான் இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவோட நல்ல ஒரு நட்புறவாக இந்தியா பழகிக்கு இருக்குது அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்காரு. ஆலோசனை பெற்று மோடி இப்படி பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொன்னதை என்னமா ஜெஃப்ரி எப்ஸ்டைன்ட்ட ஆலோசனை பெற்றார் மோடி அப்படின்னு அப்படியே டைவர்ட் பண்ணுறாங்க இந்தி கூட்டணி அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. ராஜ்தீப் சர்தேசாய் சொல்கிறாரு அஜித் பவார் இறந்து 3 நாளில் அவருடைய மனைவி பதவி ஏற்கிறாங்க. அவங்க எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி கிடையாது, ஆனால் பதவி ஏற்கிறாங்க. இதுக்கு பேர் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லையா? குடும்ப அரசியலுக்கு எதிராக தானே பாஜக கத்திக்கிருக்கு. இப்போ இது குடும்ப அரசியலுக்குள்ளே வராதா அப்படின்னு ராஜ்தீப் சர்தேசாய் பதிவுகள் போடுறாங்க. இதுக்கு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி உங்களுடைய கொஸ்டினில் லாஜிக் இருக்குது, இதுவும் ஃபேமிலி பாலிடிக்ஸ்குள்ளே தான் வரும். ஆனால் பாஜக இப்படி பண்ணலைல. அது அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ். தேசியவாத காங்கிரஸில் சரத்பவார் அணியில் குடும்பமே இருக்குது, அப்பா மக எல்லாமே இருக்காங்க. இந்த பக்கத்து அஜித் பவாருடைய அணிலையும் ஃபேமிலியே உள்ளே வராங்க. அதனால் மற்ற கட்சிகளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் போய் பார்த்துக்க இருக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் நல்ல கவர்மெண்ட் இருக்கணும், யாரும் வரவே கூடாது. இப்போ தமிழகத்தில் போட்டிருக்காங்களே திமுக வரவே கூடாது. அப்போ அதிமுகவோட கூட்டணிக்கு நாங்கள் போகிறோம். அதிமுகவும் திராவிட கட்சி தான், ஆனால் எதுக்காக கூட்டணிக்கு போகிறோம்? திமுக வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதே தான் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுடைய அணி வரவே கூடாது, காங்கிரஸ் வரவே கூடாது. அதனால நாங்கள் அஜித் பவாரோட கூட்டணி வச்சுருக்கோம். அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது, அது அவங்க தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, ராஜ்தீப் சர்தேசாய் இவ்வளவு கொந்தளிக்கிறார்ல, நீங்கள் காங்கிரஸை பற்றி இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டதே இல்லை. இந்திரா காந்தி அவர்கள் சுடப்பட்டது காலையில் 9:20க்கு. இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அறிவித்தது மதியானம் 2 மணிக்கு. மாலை 6 மணிக்கு பிரைம் மினிஸ்டராக ராஜீவ்காந்தி அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டார்ல. அதுக்கு முன்னாடி பைலட்டால இருந்தார் ராஜீவ்காந்தி. இதுலையாவது அஜித் பவார் அவர்களுடைய மனைவி ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. அரசியலுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பைலட்டாக இருந்தவர், அரசியலுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்திரா காந்தி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு உடனே அவர் வராரு, கட்சியை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாரு. இதுதான் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னு. இதை பற்றி ராஜ்தீப் சர்தேசாய் எதையுமே பேச மாட்டாரு அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 3. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.